பரிசுத்தம் என்கிற காரியத்தை குறித்து பேசும் பொழுது அதை குறித்து நாம் எவ்வளவாய் ஆழமாய் புரிந்து வைத்திருக்கிறோம் என்பதை குறித்து நான் சந்தேகப்படுகிறேன். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா, தூய நெய் அப்படின்னு எடுத்துப்போம். தூய நெய் அப்படிங்கிற அந்த நெய்யில ஏதாவது ஒரு கலப்படம் பண்றதுக்கு யாருமே தண்ணிய அதோட சேர்த்து கலப்படம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை அதோட சேர்த்து கலப்படம் பண்ணலாம். பார்த்தா அந்த கலப்படம் பண்ணதே ஜனங்களுக்கு தெரியாது. சுத்தமான பால் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பால்ல வேற எதுவுமே கலக்கப்படலைன்னு அர்த்தம். பால்ல வந்துட்டு கலப்படம் செய்யணும்னா ஜனங்கள் எண்ணெயை ஊத்த மாட்டாங்க, மாறாக தண்ணீரை ஊற்றுவாங்க. அப்படி என்று சொன்னால், இந்த சுத்தமான என்று சொன்னால் அதுல பார்த்தா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப துல்லியமா நடைபெறுகிற கலப்படம். ஒரு உதாரணம் இருக்கு. ஒரு சுத்தமான நெய் இருக்கிற ஒரு பாட்டில எடுத்துப்போம். ஒரு உதாரணத்துக்காக ஒரு 250 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 100 அல்லது 200 கிராம் தேங்காய் எண்ணெய் அதோட சேர்க்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். 20 கிராம் ஒரு தேங்காய் எண்ணெய் அதோட சேர்க்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஜனங்களுக்கு அந்த கலப்படத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. அதே போலதான் பால், 1 லிட்டர் பால்ல கொஞ்சம் தான் தண்ணி சேர்க்கிறீங்க, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த சுத்தமான பால் இப்பொழுது சுத்தம் இல்லாத பாலா மாறி இருக்கு. ஆகவே இந்த அசுத்தம் என்று சொல்லப்படுவது பார்க்கிற மற்றவர்களால் கண்டுபிடிக்கப்பட முடியாத அளவுக்கு இருக்கிற அந்த அசுத்தம். சுத்தம் என்று சொன்னால் எதுவுமே கலப்படம் செய்யப்படாத ஒரு நிலைமை. அதற்கு பேர் தான் சுத்தம். நம்ம கச்சா எண்ணெய் எடுத்துக்குவோம். அதை பல செயலாக்கத்தின் மூலமாக அதை நம்ம வந்துட்டு சுத்திகரிக்கிறோம். அதை சுத்திகரிச்சு அதுல இருந்து ஒரு தூய எரிபொருள் நமக்கு கிடைக்கிறது. அததான் விமானத்துக்கு பயன்படுத்துறாங்க. அது தூய எரிபொருள். தூரத்துல நின்றுட்டு ஒரு தீவொட்டியை எடுத்து தீக்குச்சியை பற்ற வைத்தாலே அந்த எரிபொருள் உடனே பற்றி கொள்ளும். அப்படின்னா அது அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அப்படின்னு சொன்னால் சுத்தம் என்பது அவ்வளவு வலிமை வாய்ந்தது. உண்மையில சொல்லணும்னா அது நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்டது. தேவன் அவருக்கு முன்பதாக நாம் இப்படி சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். அந்த ஒரு காரணத்திற்காக தான் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த காரியத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய அழைப்பு எப்பேற்பட்டது? எபேசியர் 2வது அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். மன்னிக்கணும், 1வது அதிகாரத்தினுடைய 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்? எப்பொழுது தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்? இந்த காரியத்தை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. ஏன் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் அல்லவா? அது ஏன் இவ்வளவு விலையேற பெற்றதா இருக்கிறது? ஏன் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை விலையேற பெற்றது? ஏனெனில் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது நம்மை தெரிந்து கொண்டார்? நீங்கள் உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டீர்களே அந்த நாளில் அல்ல, அல்லது நீங்கள் ஒரு நாள் சுவிசேஷத்தை கேட்டீர்களே அந்த நாளிலும் அல்ல, அல்லது உங்களிடத்திலே ஒருவர் வந்து சுவிசேஷம் சொன்னாரே அன்றும் அல்ல. அப்படியானால் தேவன் உங்களை எப்பொழுது தெரிந்து கொண்டார்? எப்பொழுது தேவன் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்திற்கு முன்னே. அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் உலகத்தை சிருஷ்டிக்கவில்லை, இந்த உலகம் என்பது உண்டாயிற்று. இயேசு சொன்னார், உலக தோற்றத்திற்கு முன்னே நான் உம்மிடத்தில் கொண்டிருந்த அந்த மகிமை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம் உண்டானது என்று அர்த்தம். இந்த உலகம் எப்பொழுது உண்டானது? தன்னுடைய பெருமை நிமித்தமாக பிரதான தூதன் வீழ்ந்து போனானே, அன்றிலிருந்து தான் இந்த உலகம் என்கிற காரியம் உண்டாயிற்று. முன்பதாக உலகம் என்று ஒன்று இல்லை. உலக தோற்றத்திற்கு முன்னே என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அப்படி என்று சொன்னால் நம்முடைய உறவு எவ்வளவு ஆழம் உள்ளதாக இருக்கிறது. தேவன் நம்மை எப்பொழுது தெரிந்து கொண்டார்? தூதன் சாத்தானாக மாறுவதற்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீங்கள் சபைக்கு வந்த பிற்பாடு அவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஒருவர் சுவிசேஷம் சொன்ன அந்த நாளிலே அவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. சகோதர சகோதரிகளே, இதை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். எப்பொழுது தேவன் உங்களை தெரிந்து கொண்டார்? தூதன் சாத்தானாக மாறுவதற்கு முன்பதாகவே அவர் உங்களை தெரிந்து கொண்டார்.
இதை நான் யோசித்து பார்க்கும் பொழுது இதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதாய். அப்படியானால் எவ்வளவா என்னை நேசித்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற அந்த புரிந்து கொள்ளுதலை நீங்கள் பாருங்கள். அப்படியானால் நாம் இந்த உலகத்திலே ஒரு சாதாரண மனிதர்கள் தானா? நீங்கள் சீக்கிரத்திலே இப்படி அசுத்தமாக மாறிவிடலாமா? உங்களை சீக்கிரத்திலே நீங்கள் உங்களை விற்று விடலாமா? No. Because ஏனென்றால் உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். With what purpose? என்ன காரணத்திற்காக? பாட்டு பாடுறதுக்காக இல்ல, Not to preach, பிரசங்கம் பண்றதுக்காக இல்ல, கூடி வருவதற்காக அல்ல. all these things we will do. இவைகள் எல்லாவற்றையும் நம்ம செய்யலாம், தப்பில்லை. இதுல எல்லாம் என்ன நோக்கம் இருக்கிறது? அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பது. Your calling? அப்படியானால் உங்களுடைய அழைப்பு என்னதென்று நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? What is our calling? நம்முடைய அழைப்பு தான் என்ன? If somebody asks you what is your calling, யாராவது உங்களிடத்திலே உங்களை குறித்த தேவ அழைப்பு என்ன என்று கேட்டால், நாம் இந்த அழைப்பை குறித்து அறிந்து கொள்ளாமல் இருக்கிற காரணத்தினால் தான் சீக்கிரத்திலே நம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளுகிறோம். போதிய அளவு இதை நாம் புரிந்து கொள்ளவில்லை, அதுதான் காரணம். now you see இப்ப நீங்க பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? முன்பதாக அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருக்க வேண்டும். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். Don't forget it. இதை நீங்க மறந்துட கூடாது. This is your foundation. இதுதான் உங்களுடைய அஸ்திபாரம். Okay. சரி. Now இப்பொழுது let me ask you one question. வேறொரு கேள்வி நான் உங்களிடத்துல கேட்கிறேன். இப்ப நீங்க சொல்லுங்க, அப்படின்னா இதுல மூத்த நபர் யாரு? நீங்களா சாத்தானா? அவன் நம்ம விட ரொம்ப பின்னாடி வந்த ஆளு. அவனுக்கு முன்பதாகவே நாம் இருக்கிறோம். தெரியுமா, பிசாசை இயேசு வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது எப்படி மேற்கொண்டார் என்று? He had this understanding. அவருக்கு இந்த புரிந்து கொள்ளுதல் இருந்தது. He came and said to him, these are all given to me, just bow down. பிசாசு இயேசுவினிடத்திலே வந்து சொன்னான், இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீர் என்னை பணிந்து கொண்டால் போதும், இது எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து விடுகிறேன். அப்பொழுது இயேசு என்ன சொன்னாரு? We know, get behind Satan. Okay, this we all know. சரி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, இந்த வசனம் நமக்கு தெரியும். இயேசுவுக்குள்ளாக இருந்த புரிந்து கொள்ளுதல் என்ன? நான் தான் முதல் பேரானவர், இத உரிமை எல்லாம் எனக்குரியது. இந்த இடத்துல வாயை திறந்து அப்படி அவர் சொல்லல. என்ன சொன்னாரு? எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார். என்றால் தன்னுடைய உள்ளத்திலே ஒரு காரியத்தை அறிந்திருந்தார். என்ன காரியம் அது? நான் தான் முதற் பேரானவர். அப்படின்னா எல்லா உரிமையும் யாருக்குரியது? எல்லா சகல உரிமையும் யாருக்குரியதா இருக்கும்? முதல் பேரான நபருக்கு தான். அதனாலதான் இந்த ஏசா என்ன செஞ்சானா, தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய மேன்மை அறியாத காரணத்தினால் அதை எளிதில் விற்று போட்டான். அவனுக்கு பசியா இருந்துச்சு. நாம எப்படி அசுத்தம் அடைகிறோம்? when we become hungry for something, ஏதோ ஒரு காரியத்திற்கான ஒரு பசி நமக்கு ஏற்படும் பொழுது, and then அப்பொழுது அந்த நேரத்துல ஒரு கூழ் காய்ச்சி நமக்கு ஒருத்தர் ஆசை காட்டுறாங்க அல்லது நமக்கு நினைப்பூட்டுறாங்க. அந்த நேரத்துல நமக்கு இருக்கிற எல்லா உரிமையும் நம்ம மறந்துடுவோம். இயேசுவும் பசியா இருந்தார். அவர் உணவுக்காக மாத்திரம் பசியா இருக்கவில்லை, அவர் பசியா இருந்தார். சேஷ்ட புத்திர பாகம், அந்த முதற் பேரான அந்த சுதந்திர விதத்தை முழுமையாய் சுதந்திரிப்பதற்கு அவர் பசியுள்ளவராய் இருந்தார். கொஞ்சம் சப்பாத்தி அல்லது சாப்பாடு அந்த பசி மட்டும் இல்ல. no he had hunger. இயேசுவுக்கு ஒரு பசி இருந்தது. What was his hunger? இயேசுவுடைய பசி என்னவாக இருந்தது? எப்படியாவது நான் என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை, இந்த முதற் பேரான காரியத்தை நான் சுதந்திரித்து தீர வேண்டும். ஆனால் ஏசா என்ன செஞ்சான்? இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வச்சுட்டு எனக்கு என்ன பிரயோஜனம்? How we become impure? அவன் எப்படி தீட்டுள்ளவனாக மாறி போனான்? இதை வச்சுட்டு எனக்கு என்ன? I am hungry now, I am dying now. எனக்கு இப்ப பசிக்குது, நானே சாக போறேன். இயேசுவும் அதே சூழ்நிலையில் இருந்தார். He said death is not important for me. அவர் சொன்னார், எனக்கு மரணம் முக்கியம் கிடையாது. எனக்கு எது முக்கியம் தெரியுமா? என்னுடைய பசி எனக்கு முக்கியம் கிடையாது. என்னுடைய சாவு எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு எது முக்கியம் என்றால் என்னுடைய அந்த சுதந்திர வீதத்தை நான் சுதந்திரித்தாக வேண்டும். அப்படிதான் இயேசு தன்னைத்தான் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டார். விசுவாசிகளுக்கு எபிரேய ஆக்கியோன் இதை குறித்து சொல்லுகிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? 12வது அதிகாரம் 16வது வசனம்.
ஒருவனும் வேசி கல்லனாகவும் அல்லது ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவ் சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு. பாருங்கள், இரண்டு வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை வேசிக்கல்லன். இந்த வேசிக்கல்லன்னா என்ன? உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே வேசிக்கல்லன்னா என்னன்னு தெரியும். வேதம் இதற்கு வேறொரு அர்த்தத்தை சொல்லுகிறது. இந்த துன்மார்க் அல்லது இந்த வேசித்தனம் என்று சொன்னால் என்ன? வேதம் அதற்கு கொடுக்கிற அர்த்தம் என்ன? இந்த உலகத்துல ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த அர்த்தத்தை வேதம் கொடுக்கல. இங்கே ஏசாவை குறித்து தான் பேசுகிறது. எப்படி ஏசா தன்னை தீட்டுப்படுத்தினான்? ஏதாவது விபச்சாரம் செய்தானா? ஒரு ஸ்திரீயை அவன் இச்சித்தானா? எதுவுமே செய்யலையே. அப்படியானால் அவன் என்ன செய்தான்? அப்படியானால் உண்மையான வேசிக்கல்லன் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் அவனை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஏசா வேசிக்கலனாக மாறினான் என்று. தேவன் தனக்கு கொடுத்த அந்த திவ்ய சுவாபத்தை அவன் இழந்து போனான். தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த அந்த திவ்ய சுவாபம் என்ன? நீதான்பா சேஷ்ட புத்திரன். You have the right. உனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அது உண்மையாகவே ஏசா அதை வாஞ்சிக்கிறானா இல்லையா என்பது அந்த இடத்துல நிரூபிக்கப்படும். சேஷ்ட புத்திர பாகத்தை உண்மையாகவே ஏசா மதிக்கிறானா இல்லையா, அதுதான் அன்னைக்கு நடந்த பரீட்சை. நமக்கு வருகிற பரீட்சை என்ன? பரீட்சை தான் நமக்கு வருது. இயேசுவுக்கு வந்த பரீட்சை என்ன? ஏதோ வெறும் பசினால் ஒரு சோதனை. சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கும் சாப்பாட்டுக்குமான பரீட்சை கிடையாது அது. இல்ல, இயேசு தன்னுடைய உத்தமத்தை உண்மையாகவே காத்துக்கொள்வாரா? அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரத்தை அவர் சரியாக தக்க வைத்துக் கொள்வாரா? அது அன்னைக்கு அவருக்கு அதுதான் பரீட்சை. ஏசா அவன் வேசிக்கலனாக மாறி போனான். அதுக்கப்புறம் அவன் சீர்கெட்டவனாக, தமிழ்ல போட்டிருக்கு தேவ பக்தியற்றவனாக. அப்படின்னா தேவன் அற்றவனாக மாறி போனான். தேவ பக்தியற்றவன்னா தேவன் அற்றவன். அதுக்கப்புறமா ஏசா ஜெபிக்காம இருக்கல. ஏசா தன்னுடைய தகப்பனிடத்துல ஜெபித்தான். அப்பா என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு வேண்டிக் கொண்டான். Like we are praying. நாம ஜெபிக்கிறது போலதான். We also always pray, no, bless me, bless us. நம்மளும் எப்பயுமே தேவனிடத்துல ஜெபிக்கும் போது சொல்றோம் இல்லையா, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்றோமே. இயேசு என்ன ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு ஒரு போதும் ஜெபிக்கல. இயேசு பிதாவே என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று ஜெபித்திருக்கிறாரா? இல்ல. அப்படி வேதத்துல நீங்க பார்க்க முடியாது. அதற்கு பிறகும் ஏசா ஜெபித்தான். Father, please, பிதாவே give me a blessing. எனக்கு ஏதாவது ஆசீர்வாதம். அவன் தேவனற்ற மனிதனாக மாறி போனான். ஒரு நபர் உண்மையாகவே தேவ பக்தி உள்ள நபர் தான் என்பதை எப்படி கண்டறிவது? அந்த நபர் சோதிக்கப்படுகிற வேளையிலே தான், அந்த நபர் பரீட்சை பார்க்கப்படுகிற நேரத்தில் தான், அந்த இடத்திலே தான் நீங்கள் நிரூபிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் தேவ பக்தி உள்ள நபர் தானா அல்லது தேவ பக்தி அற்ற நபரா என்பது. ஜெபிக்கிறது ரொம்ப எளிது, ஒரு கிறிஸ்தவ வழக்கம் அது. ஜெபிக்கிறது எதையுமே நிரூபிக்காது. சபைக்கு வருகிறதும் எதையும் நிரூபிக்காது. It is good to hear, it is good to pray, it is good to come, it is good to read, everything is good. சபைக்கு வர்றது நல்லதுதான், பிரசங்கம் கேட்கறது நல்லதுதான், எல்லாமே நல்லதுதான். ஆனால் எதையுமே இதெல்லாம் நிரூபிக்காது. ஏசா தேவ பக்தி அற்றவனாக மாறி போனான். எந்த பகுதியிலே அவன் தேவனற்றவனாக மாறினான்? ஜெபக்கூட்டத்தில் அல்ல, சபையில் அல்ல. எந்த இடத்திலே ஏசா தேவ பக்தி அற்றவனாக மாறினான்? எந்த இடத்திலே அவனுக்கு பசி உண்டாயிற்று, அந்த இடத்திலே ஒரு நபர் ஒரு காரியத்தை அவனுக்கு காண்பித்த பொழுது அவனை கவர்ந்தெழுத்தது. அந்த இடத்துல தனக்கு இருந்த எல்லா மேன்மையும் அவன் மறந்துட்டான். அந்த இடத்துல அவன் தேவ பக்தி அற்றவனாக மாறினான். புதிய உடன்படிக்கையில் இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அதை எப்படி குறிப்பிடுகிறார் பார்த்தீர்களா? ஏசா வேசிக்கல்லனாகவும் தேவ பக்தியற்ற நபராகவும் தேவனற்றவனாகவும் மாறி போனான். ஆகவே இது ஒரு நமக்கு ஒரு எச்சரிக்கை. இது நம்ம யாருமே அப்படி இருந்து விடக்கூடாது. ஏனென்றால் நாம் ஒரு நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒரு காரியத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கென்று பிறப்புரிமை ஒன்று இருக்கிறது. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், தூதன் சாத்தானாக மாறுவதற்கு முன்பதாகவே, அதைத்தான் உலக தோற்றத்திற்கு முன்னே என்று சொல்லுகிறேன், தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். இயேசுவுக்கு இது இருந்தது, அவர் அதை புரிந்து வைத்திருந்தார். எப்பொழுது பாருங்க, அந்த பிசாசு அவனிடத்துல வந்த பொழுது, சாத்தான் அவனிடத்துல வந்த பொழுது எப்படி வந்தான்? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வந்தான். அவரிடத்துல வந்தான், எல்லாவற்றையும் அவருக்கு வாக்களித்தான். எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது,
நான் இதை உமக்கு தந்து விடுகிறேன். Just- இந்த வனாந்தரத்துல நம்மளை தவிர வேற யாருமே இல்ல, நீரும் நானும் மட்டும்தான் இங்கே இருக்கிறோம். அப்படின்னா இந்த பரிசுத்தத்தை குறித்து நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? நீரும் நானும் மட்டும்தான் இருக்கிறோம், வேற யாருக்குமே இது கேட்காது, யாரிடத்துல இதை நான் சொல்லவும் மாட்டேன், உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரிய போகுது. இப்படி சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வரதை நம்ம பார்த்திருக்கோம். எனக்கு மட்டும் யாருக்குமே தெரிய போறது இல்ல. அதுக்கு அப்புறமும் நீங்க நிறைய அற்புதம்லாம் பண்ண முடியும், பிரசங்கிக்க முடியும், குருடருடைய கண்களை திறக்க முடியும், ஜனங்களை போஷிக்க முடியும், மறுபடியும் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இந்த காரியத்துக்கு விரோதமெல்லாம் நான் இல்ல. 1000 பேருடைய கண்களை கூட திறந்துக்குங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. You give 10,000 people food, I have no problem. நீங்க போய் இன்னி 10,000 பேருக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க போய் சமுத்திரத்தை 2ஆ பிளந்து விடுங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. போல ஒரு உதாரணத்துக்கு இயேசு அப்படி செஞ்சிருந்தா சாத்தான அந்த நேரத்துல அவர் பணிந்து கொண்டிருந்தார். All the gifts are there, healing people. பாருங்க, அவருக்கு இன்னும் அந்த வரங்கள்லாம் இருக்குது. ஜனங்களை சுஸ்தப்படுத்துற வரம், ஜனங்களை போஷிக்கிற வரம். இப்போ இயேசுனுடைய வார்த்தையினால யாருமே மனத்தாங்கல் அடையல. பிரதான ஆசாரியர்கள், பிலாத்து, ஏரோது, இப்படிப்பட்டவங்க எல்லாம் அவங்க ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்றாங்க. அவங்க என்ன செய்வாங்க? இயேசுவை அங்கே அழைத்து அனுப்புவார்கள். என்ன சொல்லுவாங்க? இயேசு என்கிற மாபெரும் தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், அவர் அநேகருடைய கண்களை திறந்திருக்கிறார், அவர் அநேகரை போஷித்திருக்கிறார், அநேக அற்புத அடையாளங்களை அவர் செய்கிறார். சரி, உங்களுக்கு யாராவது வியாதி சுஸ்தம் அடையணுமா? முன்னாடி வாங்க. இயேசுவானவர் வந்து ஸ்டேஜ்ல நின்று அப்படி கை கூப்பி பவ்யமா எல்லாவற்றையும் செய்துட்டு இந்த பூமியில ஒரு 70 எல்லா நல்ல காரியங்கள் நற்கிரைகள்லாம் செய்த ஒரு 70-80 வருஷம் உயிரோடு இருந்துட்டு மரிச்சிடுறாரு. சதுசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள், ஏரோது, பிலாத்து எல்லாருமே இப்ப அந்த அடக்க ஆராதனைக்கு வராங்க. எல்லோருமே வந்து இயேசுவை குறித்து ஒரு நல்ல சாட்சி தான் சொல்லுவாங்க. இந்த இயேசு நம்ம மத்தியிலே ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் வாழ்ந்தார், இத்தனை பேரத்தை அவர் போஷித்திருக்கிறார் தெரியுமா, இத்தனை பேருடைய கண்களை திறந்திருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா. எல்லாருமே என்ன செஞ்சிருப்பாங்க? இயேசுவை கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன நடந்திருக்காது? நீங்க சொல்லுங்க. மரணத்தினின்று உயிரோடு எழுந்திருக்க மாட்டார். பரிசுத்தத்தை குறித்து Don't forget about it. இதை நீங்க மறந்துடவே கூடாது. ஜனங்கள் நம்மை குறித்து சொல்லுகிற சாட்சி முக்கியம் அல்ல. எது முக்கியம்? எப்படி இயேசு அந்த பிறப்பு உரிமையை அவர் சுதந்தரித்தார். 3ஆம் நாளிலே மரணத்தினின்று உயிரோடு எழுந்தது நிமித்தம் நாம் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்து வருவதற்கு தாமதமானால் நாம் மரிப்போம். ஜனங்கள் நம்மை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவார்கள். எல்லோருமே நம்மை குறித்து நல்ல சாட்சி தான் சொல்லுவாங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வாசிப்பாங்க, 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தை வாசிப்பாங்க, 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தையும் வாசிப்பாங்க. இயேசு கிறிஸ்து பிரதான தூதரோடு கூட மறுபடியும் வருவார். அந்த நாளிலே நம்முடைய அருமை சகோதரன் அவரும் மரணத்தினின்று உயிரோடு எழுந்திருப்பார். அவருக்கு ஒரு புதிய சரீரம் உண்டாயிருக்கும். யாருக்கு தெரியும் அப்படிலாம் நடக்குமா நடக்காது? ஆனா இயேசு மரிப்பதற்கு முன்பதாகவே சொன்னார், நான் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பேன் என்று. பிறர் நம்மை குறித்து சொல்லுகிற சாட்சி நமக்கு முக்கியம் அல்ல. பரிசுத்தத்திற்கு பிறருடைய சாட்சி ஒரு பொருட்டே அல்ல. I'll be raised from the dead on the 3rd day. 3ஆம் நாளிலே நான் எழுந்திருப்பேன் என்று இயேசு தம்மை குறித்து சாட்சி He said, சொன்னார். I will inherit that birthright. நான் அதை சுதந்தரிப்பேன், என்னுடைய சுதந்திர விதத்தை நான் சுதந்தரிப்பேன், மற்றவர்கள் சொல்லுகிறதுனால அல்ல. பவுல் என்ன சொன்னார் தெரியுங்களா? பவுல் என்ன சொன்னார்? இந்த வார்த்தை அடக்க ஆராதனை எல்லாம் வாசிக்கிறோம் கல்லறை தோட்டத்துல. Okay, what is that word? அந்த வார்த்தை என்ன சொல்லுங்க? 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். அவர் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். இன்னைக்கு நாம என்ன சொல்றோம்? இந்த சகோதரன் நல்ல போராட்டத்தை போராடினார். ஆனா பவுல் என்ன சொல்றாரு? நான் போராடினேன். இன்னைக்கு யாராவது இறந்து போய்விட்டால் நாம் அவரை குறித்து என்ன சொல்றோம்? இந்த சகோதரன் நல்ல போராட்டத்தை போராடினார். அந்த சாட்சிக்கு காத்துட்டு இருக்காதீங்க. பவுல் அவர் கல்லறை தோட்டத்துல வச்சு இல்ல, தான் உயிரோடு இருக்கும் பொழுதே தன்னை குறித்து சொன்ன சாட்சி இது. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். இங்கே போராடினார், என்னை அசுத்தப்படுத்துவதற்கு எனக்கு விரோதமாய் வந்த பல காரியங்களிலே நான் போராடினேன். விரோதமாக நான் போராடினேன். என்னுடைய சபையில் இருக்கிற வேறொரு சகோதரனுக்கு விரோதமாக நான் போராடவில்லை. Not against the husband, அல்லது என்னுடைய கணவருக்கு விரோதமாக, not against the wife, not against children, அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அல்ல, not against the one who cheated me, என்னை ஏமாற்றினவருக்கு விரோதமாகவும் அல்ல. யாருக்கு விரோதமாக அவர் போராடினாராம்?
என்னுடைய வாழ்க்கையில அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் வந்தது, எப்படியாவது தீட்டுப்படுத்தி விட வேண்டும் என்று வந்தது. அழைப்பிலிருந்து என்னை பின்னுக்கு தள்ளுவதற்காக வந்தது. எந்த அழைப்பிற்கு? அப்போஸ்தல அந்த அழைப்புக்கு அல்ல, அல்லது ஊழிய அழைப்பை குறித்தும் சொல்லவில்லை. அவருக்கு முன்பதாக நான் பரிசுத்தம் உள்ளவனாக குற்றமில்லாதவனாக இருக்க வேண்டும் என்கிற அழைப்பு. அழைப்பிலிருந்து என்னை பின்னுக்கு இழுப்பதற்கு அநேக காரியங்கள் வந்தது. ஆனால் நான் அதற்கு விரோதமாக போராடினேன். நான் ஒத்து போகவில்லை, அதற்கெல்லாம் இணங்கி போகவில்லை. அதற்காக நான் நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது இருந்தது. I had to have suffering. நான் பாடுகளை பட வேண்டியது இருந்தது, சிறைக்கு போக வேண்டியது இருந்தது. நீங்க ஏங்க ஜெயிலுக்கு போனீங்க? என்னை நானே பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வதற்கு. பவுலே, நீங்க ஏன் இவ்வளவு பிரயாசப்பட்டீங்க, பாடுகள் பட்டீங்க? பட்டணத்துல சகோதரர் மத்தியில உங்களுடைய கப்பல் சேதம், இப்படி எத்தனையோ பாடுகள். ஏன் இத்தனை பாடுகள் பவுலே உங்களுக்கு? அவர் சொல்லுவாரு, எனக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது. என்னுடைய லட்சியம் என்ன? ஏசியாவில் ஆசியாவில் இருக்கிற எல்லோருமே இந்த சுவிசேஷத்தை கேட்கணுங்கிறது என்னுடைய இலக்கு அல்ல. That is my burden. சரிதான், அது என்னுடைய பாரம். ஆனால் என்னுடைய அழைப்பு என்னவென்றால், என் தேவனுக்கு முன்பதாக நான் பரிசுத்தம் உள்ளவனும் குற்றம் இல்லாதவனுமாய் இருக்க வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து இருந்தாரோ அது போல, அதுதான் எனக்கான அழைப்பு. இந்த பூமியில நான் இருந்து எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடைசியில அடக்க தண்ணிக்கு வந்து என்னை குறித்து ஜனங்கள் சாட்சி சொல்லுகிறதற்காக அல்ல. அவர் சொல்றார் பாருங்க, நான் ஏன் இத்தனை பாடுகளை படுகிறேன் என்று. அவருக்கு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு அபிலாஷை தான். பிலிப்பியர் நிருபத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அவர் அங்கே சொல்லுகிறார், பிலிப்பியர் 3வது அதிகாரத்தினுடைய தமிழ்ல 10வது வசனத்தின் பிற்பகுதி. எப்படியாயினும், தமிழ்ல 10வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. பவுலுடைய அபிலாஷை என்னவாக இருந்தது? ஏன் அவர் தன்னைத்தானே பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டார்? என்ன காரணம் அதற்கு? மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவா? நான் ரொம்ப பரிசுத்தமான ஆளு, மரித்தோரிலிருந்து நான் உயிரோடு எழுந்திருக்கும்படிக்கு தகுதியுள்ளவனாகும்படிக்கு. அநேக கல்லறைகள் மூடப்பட்ட நிலைமையிலேயே இருக்கும் பொழுது, கிறிஸ்தவர்களுடைய கல்லறை திறக்கப்படாமல் மூடப்பட்டு கிடக்கிற நேரத்திலே என்ன நடக்கணும்? எனக்கு உங்களுடைய அபிலாஷை என்ன? நீங்க சொல்லுங்க. Don't be afraid. இந்த காரியத்தை I'm not speaking to frighten you. உங்களை பயமுறுத்துவதற்காக இதை நான் சொல்லவில்லை. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யதார்த்தத்தை ஒப்புக்கொள்வதற்கு, யோசித்து பார்ப்பதற்கு. பவுல் தன்னை குறித்து என்ன சொல்லுகிறார்? அநேக கல்லறைகள் திறக்கப்படாமல் அப்படியே மூடப்பட்ட நிலைமையிலே கிடக்கும். அதன் மத்தியிலே நான் மரணத்தினின்று உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு, அதற்காகத்தான் இத்தனை பாடுகள், போராட்டங்கள். எப்பொழுதுமே மரணம் என்னை பின்னுக்கு இழுக்கிறது. எப்படியாவது மரணம் என்னை உள்ளிழுத்து வைத்துக் கொள்வதற்கு போராடுகிறேன் என்று சொன்னால், என்னுடைய மாம்சம் எப்பொழுதுமே மரணத்தை தான் விரும்புகிறது. அது ஒருபோதும் ஜீவனை வாஞ்சிக்கிறது. It always desire death. என்னுடைய மாம்சம் எப்பொழுதும் மரணத்தை தான் விரும்புகிறது. நான் உயிர்த்தெழுதலில் தகுதியாகும்படிக்கு நாம் அதுக்காக பிரயாசப்படுறோமா? ஆகவேதான் பவுல் சொன்னார், நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் அலட்சியமாக எடுத்து விடாதீர்கள். பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்கள். இன்று நம்முடைய அபிலாஷை மாறட்டும். நான் மரணத்தினின்று உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு, நான் அதற்கு தகுதி உள்ளவனாகும்படிக்கு. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்படியா பவுல், நீங்க யாரு கூடயும் சண்டை போடலையே? அதுதான்ப்பா என் போராட்டம். I didn't fight with anybody. That was my fight. யாரு கூடவும் சண்டை போடல, அதுதான் என் போராட்டமே. நான் யாரோடு கூடவும் வாக்குவாதம் பண்ணல, அதுதான் என் அதுதான் என்னுடைய போராட்டமே. என்னுடைய தேவை என்னதென்று நான் யாருக்குமே சொல்லல, அதுதான் என்னுடைய போராட்டம். எது உண்மையான போராட்டம் என்று? உண்மையான போராட்டம் என்றால் என்ன? What is the definition of spiritual fight? ஆவிக்குரிய போராட்டத்தினுடைய சரியான விளக்கம் என்ன? யாரோடு கூடவும் சண்டை போடாம இருக்கிறது. அதுதான் ஆவிக்குரிய போராட்டம் என்று சொல்லப்படுவது. அதுதான் ரொம்ப கஷ்டமான காரியம். யாரை குறித்தும் தீமையாக பேசாமல் இருப்பது, அது ஒரு பெரிய போராட்டம். சொன்னால் என்னுடைய மாம்சம் அப்படிப்பட்டது, யாரையுமே ஏமாற்றாமல் இருப்பது. ஆனால் பிறரால் ஏமாற்றப்படுவதற்கு அனுமதி, நான் என்னையே ஒப்பு கொடுப்பது. நல்ல போராட்டம் என்றால் என்ன? என்ன நல்ல போராட்டம் என்றால் என்ன? யாராவது உங்களை ஏமாற்றி விட்டால் நீங்க என்ன சொல்றீங்க? God bless you. அவரை பார்த்து
கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பாருப்பா. அதுதான் போராட்டம் உங்களுக்கு. பவுல் அப்படித்தான் செய்து வந்தார். அதனாலதான் அவர் சொல்றார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், இப்பொழுது எனக்கு ஒரு காரியம் நிச்சயம். என்னது? என்னுடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்தேன். என்ன ஓட்டம் அப்படின்னா என்ன? What is course language? அந்த பாடத்திட்டம் நம்ம சொல்லுவோம்ல, என்ன பாடத்திட்டம் பவுலே? Engineering, they had a 4 years course. இப்போ ஒரு பொறியியல் பட்டப்படிப்புக்கு 4 வருட படிப்பு இருக்கிறது. நீங்க உங்களுடைய படிப்பை முடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் இந்த பொறியியல் பாடத்திட்டத்தை நிறைவு செய்து விட்டேன். பவுல் என்ன சொல்றாரு? நான் என்னுடைய பாடத்திட்டத்தை முடித்து விட்டேன். பவுலே, நீங்க என்ன பாடத்திட்டத்தை நிறைவு செய்தீர்கள்? நீங்க எந்த ஒரு பாடத்திட்டத்தையும் நிறைவு செய்ததா நாங்க பார்க்கலையே. What course you have completed? அப்படின்னா என்ன பாடத்திட்டம் தான் நீங்க படிச்சீங்க பவுல்? அவர் சொல்லுவாரு, சகோதரனே, கர்த்தர் எனக்கு ஒரு பாடத்திட்டத்தை கொடுத்திருந்தார். அவர் என்னை அழைத்த அந்த நாள் தொடங்கி அந்த பாடத்திட்டம் என்ன? அதைத்தான் நம்ம இப்ப எபேசியர் 1வது அதிகாரத்தின் 4வது வசனத்துல பார்த்தோம். என்ன பாடத்திட்டம் அது? பரிசுத்தம் உள்ளவனாகவும் குற்றம் இல்லாதவனாகவும் Before தேவனுக்கு முன்பதாக நான் அன்பில் இருக்க வேண்டும். That's a big course. அது ஒரு பெரிய பாடத்திட்டம். அது ஒரே நாள்ல முடிக்கிற பாடத்திட்டம் கிடையாது. அதுக்கு ஆயுசு நாட்கள் பிடிக்கும். அவர் சொல்றாரு, அந்த ஓட்டத்தை நான் முடித்தேன் என்று. எவ்வளவு ஒரு உறுதி பாருங்க அவருக்கு. பவுலுக்கு இப்படி ஒரு மன உறுதி இருந்தது. நமக்கு அந்த மன தைரியம் இருக்கிறதா? அவர் சொல்றாரு, நிச்சயமா நான் ஓட்டத்தை, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எதிர்காலத்துல எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியின் கிரீடம். நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். அது எப்படி இருக்குன்னா, கடினமாக பிரயாசப்பட்டு ஒரு மாணவன் படித்து பரீட்சையிலே தேர்ச்சி பெற்று அதற்கப்புறம் பட்டமளிப்பு விழான்னு ஒன்று நடத்துவாங்க. எல்லோருமே அதை கண்டுகளிப்பார்கள். அப்போ கணத்திற்குரியவர்கள் அங்கே வருவாங்க. ஒரு விசேஷத்தை ஆடை அணிந்து வருவாங்க. அந்த ஒரே இசை மேளங்கள்லாம் இருக்கும். இந்த மாணவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களும் ஒரு விசேஷத்தை ஒரு ஆடை அணிந்து அந்த மேடைக்கு வருவார்கள். எல்லா கேமராவும் அவங்கள தான் நோக்கி இருக்கும். நீங்கள் படித்து கொண்டிருந்த நாட்கள்ல உங்க மேல யாருடைய கவனமும் படல. இப்பொழுது அந்த பட்ட படிப்புக்கான உரிய அந்த சான்றிதழை அன்று அவர்கள் தருவார்கள். இதுதான் பவுல் சொல்கிறார், on that day, அந்த நாளிலே நீதியின் கிரீடம் எனக்கு கர்த்தர் தருவார். Oh, what is that crown of righteousness? அந்த நீதியின் கிரீடம் என்று சொன்னால் என்ன? தேவனுக்கு முன்பதாக நீதி என்று சொன்னால் என்ன? இந்த மனிதன் தன்னுடைய ஜீவியத்தை பரிசுத்தமாக பாதுகாத்து கொண்டான். இவன் நித்திய ஜீவனுக்கு தகுதியானவன். அந்த ஒரு கிரீடத்தை தான் பவுல் பெற்றுக்கொள்வார். பவுல் சொல்றாரு, எனக்கு மட்டும் இல்லாது then யாராருக்கு? யாரெல்லாம் அவருக்காக காத்திருந்து அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். all those who wait like this, யாரெல்லாம் இதே ஆவலோடு கூட அவருடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படி காத்து கொண்டிருக்கிறவர்கள் in purity, தங்களை பரிசுத்தமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறவர்கள், all of them will receive it. அவர்கள் எல்லோருமே நித்திய அந்த ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். Now tell me, சரி, நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் உண்மைன்னு நம்ம முதல்ல நம்புறோமா? இன்று நான் பாடுபடுகிற இந்த காரியங்கள் எல்லாம், இதற்கெல்லாம் ஒரு வெகுமதி இருக்கிறது. இரவு பகலாக பிரயாசப்பட்டு படிக்கிற மாணவர்கள், அவர்கள் பொது வெளியிலே அவர்களுக்கான ஒரு பிரதிபலன் கிடைக்கும். same way, அதே போலதான் brothers and sisters, சகோதர சகோதரிகளே, our call, நம்முடைய don't forget about our நம்முடைய call. அழைப்பை நாம் மறந்து போய் விடக் கூடாது. What is our call? நம்முடைய அழைப்பு என்ன? To become blameless and pure அவருக்கு before God. தேவனுக்கு முன்பதாக அன்பிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருக்க வேண்டும். அதற்கப்புறம் நம்முடைய அந்த சுதந்திர வீதமாகிய சேஷ்ட புத்திரத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும். இதுதான் நமக்கான அழைப்பு. இதற்காக நாம் கடினமாய் பிரயாசப்பட வேண்டும். ஒரு நாள் நீங்கள் நிச்சயமாக அவமானப்பட்டு போக மாட்டீர்கள். நீங்கள் படுகிற எல்லா பிரயாசங்களும் Nobody will know, யாருக்குமே அது இப்ப தெரியாது. but one day ஆனால் ஒரு நாள் வரும், you will be honored. நீங்கள் அன்று பாராட்டப்படுவீர்கள். I want நான் உங்கள் what எல்லோரையுமே towards this call. உற்சாகப்படுத்த விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த அழைப்பிற்கேற்ற பிரயாசப்படுங்கள். May the Lord help us. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Amen. ஆமென்.